கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 22 அதன் 22வது வசனம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. எலியாக்கிம் என்று சொல்லுகிற என்னுடைய ஊழியக்காரனை கொண்டு நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த எலியாக்கிம் தேவனுடைய ஊழியக்காரன், அந்த எலியாக்கிமினுடைய தோளின் மேலே தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோல் வைக்கப்படுகிறது. காரணம் என்ன? கிருபையினாலே தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொண்ட தாவீது கிருபையினாலே உயர்த்தப்பட்டவன். தேவனுடைய நாமத்தை எல்லா நிலைகளிலும் மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாவீதினுடைய வாழ்வின் நிலைகளிலே, அந்த வாழ்வின் பகுதிகளிலே அதுவரைக்கும் இல்லாத ஒரு மீட்பு, அதுவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்வு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் இந்த தாவீதின் மூலமாக உண்டாகிறதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆண்டவர் இந்த எலியாக்கிமை சொல்லுக, அதை போல அந்த திறவுகோல்களை, அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, இஸ்ரவேலருக்குரிய நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுவதற்குரிய அந்த பாக்கியமான அந்த திறவுகோல்களை உன்னுடைய தோளின் மேலே வைக்கிற அப்படி என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்பப்படும்படிக்கு வேத வசனம்தான் நம்முடைய திறவுகோல்களாய் இருக்கிறது. என்று பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசும்போது விதமாய் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே திறக்கவும் கர்த்தருடைய நாமத்தினாலே அதை பூட்டவும் அதிகாரம் பெற்றவர்களாக அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுவதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் நம்முடைய ரட்சிப்பின் அந்த வாழ்வை அது ஏதோ ஒரு மனம் திரும்புதலோடு கூட அப்படி விட்டுவிடாதபடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்மைகளையும் இரக்கங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ளுவதற்குரிய அந்த திறவுகோலை ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிறார். நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் திறவுகோல்களை வேத வசனமாக நமக்கு தந்திருக்கிறார். கிருபையினாலே எப்படி தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அங்கே உயர்த்தப்பட்டானோ, அதுவரையும் இல்லாத நன்மைகளையும் ஜெயத்தையும் வெற்றியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக சுதந்திரமாக்கி கொடுத்தானோ, அந்த திறவுகோலை இன்றைக்கு நாமும் பயன்படுத்தி நாமும் நம்முடைய தேசமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் நம்முடைய ஜீவிதத்தை நாம் செம்மையாக்கி கொள்ளுவோம். ஆண்டவருடைய அந்த திறவுகோல்களை நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள ஆரம்பிப்போம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வில் உண்டாக கர்த்தரே நம்மை நடத்துகிற தேவனாக இருப்பார். நாம் அதை இந்த தாவீதை போல தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறவுகோல்களைப் போல எலியாக்கிமும் கொடுக்கப்பட்டது, அதை போல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் உபயோகப்படுத்துவோம், நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் கர்த்தரே எங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகா பெரிதான மேன்மையும் இரக்கங்களும் உடையவர்களாய் நன்மைகளால் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த வாழ்வை அனுபவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் தம்முடைய மகா மேன்மையான இரக்கங்களை
ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுவதற்கு தாவீதுக்கு திறவுகோல்களை கொடுத்தீர். தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தின் ஆண்டவரை திறவுகோல்களை ஆண்டவர் எலியாக்கிம் என்று சொல்லுகிற தேவ ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறீர். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை திருப்பி கொண்டு வருவதற்காக அந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறீரப்பா. எங்களுக்கும் அதை போன்ற திறவுகோல்களை தருகிறீர் ஆண்டவரே. நான் தந்திருக்கிறீர். அதை நாங்கள் எடுத்து பரலோகத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை திருப்பிக் கொள்ளுவதற்குரிய அதை உபயோகப்படுத்துகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த பொக்கிஷங்களை, அந்த பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதை நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு தேவ நன்மைகளால் நிரப்பப்பட, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற, தாவீதை போல ஆண்டவரே நன்மைகளை திருப்பி கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.